வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியாவோடு தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு சூப்பரான கார்ட்டூன் கேரக்டரில் ரொம்பவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டு வீட்டிலையே குறைவான பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த அருமையான ரிட்டர்ன் கிஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்யூட்டான ரிட்டர்ன் கிஃப்ட்டு ரொம்ப அருமையாக ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது ரீசைக்ளிங் கப் தான், நம்ம ஜூஸ் கப் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக க்ரே பேப்பர்ஸ் தேவைப்படும். அப்புறமா ஒரு சின்ன ஹார்ட்போர்ட் ஷீட் நமக்கு தேவைப்படும். நான் கப்போட சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன கார்ட்டூன் கேரக்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த பிக்சரும், நம்ம கிஃப்ட் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த கிஃப்ட்டும் எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கப்பில் நம்மளுடைய கிஃப்ட்டை எல்லாம் போட்டுடலாம். நான் அன்றைக்கி சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான பென்சில், எரேசர், குட்டி குட்டி சாக்லேட்ஸு, சின்ன கிளிப்ஸு, இந்த மாதிரி எந்த கிஃப்ட் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் கப்போட சைஸில் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பேப்பரில் நல்லா ஹெவியான ஹாட் க்ளூ ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் ஹாட் க்ளூ ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு இந்த கப்பை நல்லா டைட்டாக சீல் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த கிஃப்ட் எதுவுமே நமக்கு வெளியில் வராது. இப்போ கப்பில் நம்ம கிஃப்டெல்லாம் லோட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம கார்ட்டூன் கேரக்டர் நீங்கள் எந்த பிக்சர் வச்சுருந்தாலும் அதோட எண்டில் கொஞ்சமாக மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டு நம்மளோட கப்பில் பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இனி நம்ம இதுக்கு ட்ரெஸ் நம்ம பண்ணலாம். ட்ரெஸ்ஸுக்காக நான் இன்றைக்கி க்ரே பேப்பர்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் கிளாத்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளாத்ஸில் இந்த மாதிரி ஃப்ளீட்டெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கப்பில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி க்ரே பேப்பர்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த க்ரே பேப்பர்ஸையும் நம்ம ஃப்ராக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃப்ளீட் போட்டு ஒவ்வொரு ஃப்ளீட்லேயும் ஹாட் க்ளூ போட்டு க்ளூ பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போது இந்த க்ரே பேப்பர்ஸை நம்மளோட கிஃப்ட் கப்பில் ஒட்டி விட்டுட்டோன்னா அழகான ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஃப்ராக்கும் நமக்கு ரெடி ஆகிரும். இப்போ இதை நம்ம க்ளூ பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஃப்ராக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் ஒரு 3 பீட்ஸ் மட்டும் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் எல்லாம் ஃப்ராக்கில் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு அருமையான ரிட்டர்ன் கிஃப்ட்டு சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.